அபிராமி. யாரு? உங்க அப்பாவுக்கு தானே உடம்பு சரியில்லை? சம்மந்தி, சம்மந்தி. இவருக்கு தானே நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். போ போய் விசாரி, நேர்ல போய் விசாரிமா. போன்னு சொல்றல. போ. என்னம்மா இதெல்லாம்? அப்பா, அது அதான் வந்துட்டியே, நாடகம் போடாத. நாள் முழுக்க ஊர்ல காணோம். ராத்திரி வெளியே வேற தங்கிட்டு வந்திருக்க. எங்க போயிருந்த? மாமி, நீங்க அவசரப்படாதே. நான் உண்மை என்னங்கறத அவகிட்ட விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றேன். அபிராமி. அப்பா, வா என் கூட. அபிராமி, என்னம்மா அபிராமி இதெல்லாம்? எவ்வளவு பதவிசா நடந்துக்கிற நீ? மாமியாரத்துல இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது? அப்படி எங்கதாமா நீ போயிருந்த? நான் எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லுமா, என்கிட்ட எதையும் மறைக்காத, தைரியமா சொல்லு. இது உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைமா. பிரச்சனை ஏன் வாழ்க்கை இல்லப்பா, ஆனா விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு நீக்கு உரிமையும் இல்லை. அபிராமி, இப்படி சொன்னா எப்படிமா? உள்ள இருக்கிறவளுக்கு நான் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? உங்களை இந்த இக்கட்டான நிலைமையில நிக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆனா இதை தவிர நீக்கு வேற வழி தெரியல. அபிராமி, என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டி யமுனா, இதே நானும் நீயும் இந்த மாதிரி ஆத்த விட்டு போயிருந்தா பாட்டி விசாரணை எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. ஆன் தி ஸ்பாட் நம்ம 2 பேரையும் ஆத்த விட்டு அனுப்பிச்சிருப்பா. நம்ம ஆத்துக்காராலும் 2 பேக்கு மாதிரி ஆமான்னு தலையாட்டின்னு இருக்கும். ஏன் மணி, நீங்க என்னமோ ஆத்த விட்டு போகாத மாதிரினா பேசுறேள். எல்லாம் நீங்களும் உங்க அண்ணா ஆத்துக்கு போய் 2 நாள் டேரா போட்டு தானே வந்தேள். ஏன் யாரும் உங்களை கண்டுக்க கூட இல்ல, உங்க பொண்ணு சுவாதி உட்பட. ஏதோ அபிராமி மணி தான் போனா போதுன்னு உங்களை ஆத்துக்கு அழைச்சின்னு வந்தா போங்க. நீ இருக்க பாரு, சமயம் பார்த்து சொல்லி காமிப்பேன். நான் ஒன்னும் அபிராமி மணி மாதிரி மாயமா மறைஞ்சு போகல. எங்க அண்ணாத்துக்கு தான் போனேன்னு எல்லாருக்கும் நன்னா தெரியும். மணி செத்து சும்மா இருக்கேளா? காது கிட்ட நொய் நொய் நொய்னு பேசிட்டே இருக்கேளே. எப்படி யமுனா பேசாம இருக்க முடியும்? ஆத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பேசலாம் மணி, தப்பு கிடையாது. ஆனா நியாயமா பேசணும். அபிராமி மணி இந்த ஆத்தோட பெரியவா. அவ எந்த காலத்திலயும் தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையோட பேசினா சரி.
யமுனா, பெரியவாளா சின்னத்தனமா நடந்துண்டா சின்னவாளா பெரியவாத்த தான் பேச வேண்டியிருக்கும். எவ்வளோ பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டாளே. பிறந்த இடம் அப்படி. ஏதோ சொல்லுவாளே, நாய குளிப்பாட்டி நடுவீட்ல கொண்டு வந்து வச்சா. மணி போதும், நிறுத்துங்கோ. இன்னும் ஒரு வார்த்தை அபிராமி மண்ணிய பத்தி தப்பா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். அப்படி என்ன நோக்கு? பெரிய மணி ஒசத்தியா போயிட்டா, நான் இலக்கரமா போயிட்டேன். ஆமா மணி, எனக்கு அபிராமி மண்ணி ஒசத்தி தான். இந்நாள் வரைக்கும் என்ன மண்ணி ஒரு வார்த்தை கூட கடிஞ்சு பேசினது கிடையாது தெரியுமா? அப்போ நோக்கி ஆதரவு வேண்டாமா? இதோ பாருங்க மண்ணி, இப்ப நான் சண்டை போடுற மூட்ல எல்லாம் இல்ல. ஓஹோ, உன்னை டாக்டராண்ட அழைச்சிட்டு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ நோ? அதான் அந்த நன்றி கடனோட பேசிட்டு இருக்க. யமுனா, அவளை நம்பாத. அவ ஏதோ பிளான் வச்சுதான் உனக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தான். யார சொல்றேன்? புரிய வேண்டியவாளுக்கு புரிஞ்சா போதும். ஓஹோ, அபிராமி மண்ணிய சொல்றேடா. பாவம், உங்களுக்காவது அவன் மரியாதை கொடுத்திருக்கலாம். நீங்களாவது அபிராமின்னு தலையை தூக்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு உங்களையே தலை குனிய வச்சுட்டா. எரியிற அடுப்புல எண்ணெய வார்க்காதே அகிலா. நம்ம ஆத்து பெரியவாள்லாம் படித்தாண்டா பத்தினியாமே, கோவில் கூட போக மாட்டாளாம். அந்த வகையில வந்து இந்த அபிராமி மண்ணி பெரிய புரட்சி பண்ணிருக்கா. வீட்டு படி தாண்டினது மட்டும் இல்லாம ராத்திரி வெளியில வேற தங்கிட்டு வந்திருக்கா. அகிலா, என் பொறுமையை சோதிக்காத. ஆமாமா, எப்ப பாரு என்னைய அடக்கிட்டு. இதே முன்னாடியே அபிராமியை தட்டி வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? பொண்ணு ஓடி போயிட்டா, இப்போ ஆத்து மாட்டு பொண்ணல காணாம போயிட்டு இருக்கா. நல்ல குடும்பம். நேக்கு என்ன வந்தது? சை அகிலா, யமுனா, சீக்கிரமா பாத்திரத்தை அலம்பிண்டு வா, உள்ள வேலை இருக்கு. அம்மா, ஏம்மா அழுறேல்? அப்பா ஏதாவது திட்டினாரா? என் கண்ணுல தூசி பட்டுடுதோ அதான் அழறேன்னு சொல்லி உன்னை நம்ப வைக்கிற அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. அதே சமயம் உண்மையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் வரல. நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலடா. சில சமயம் பெரியவாளுக்கு தாங்க முடியாத துக்கம் வந்தா இப்படித்தான் வெளிப்படும்டா. சரி, இப்ப எதுக்கா இங்க வந்திருக்க? பெரியவா பேசிட்டு இருக்கோம்ல, போய் படத்தை படி. முடியாது, நான் அம்மாவோட தான் இருப்பேன். சொன்னதை கேட்கலன்னா என்ன பண்ற பாரு. இந்த வயசுலயே பொடிவாதம் அழிச்சாட்டியும் யாரு கேட்கறதுங்கிற அகம்பாவம். சுந்தரேசா, இது பாரு, போய் யமுனா சித்தியே சாதம் போட சொல்லி சாப்பிட. போ. குழந்தைய சொன்னேளா இல்ல என்ன சொன்னேளா? குழந்தைய வச்சு ஏன் கோவத்தை திசை திருப்ப பார்க்காத. அந்த மாதிரி சாகசெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் நீக்கு கிடையாது. அப்ப சொல்லு, உண்மைய சொல்லு. பாட்டி கிட்ட சொன்ன மாதிரி பொய் சொல்லாம உண்மைய சொல்லு. ஐயோ, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா தான் நான் சொல்லி இருப்பேனே. நீயே சொல்றதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு விஷயம் நடந்திருக்குன்னா அது சீரியஸான விஷயமா தான் இருக்கணும். வெக்கப்படுற அளவுக்கு விஷயமா? என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்டேன்? நீ இந்த மாதிரி பேசுறது கேட்டா எனக்கு எரிச்சல் தான் வருது. இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளிவு முறையும் கிடையாது. அப்படி இருக்கறச்சே நீ திடீர்னு எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு நெருடலா தான் இருக்கு. வரப்படாதுன்னா நெருடல் வரவே கூடாது. இத்தனை வருஷமா கைய பிடிச்சுண்டு எங்கேயும் விட்டு கொடுக்காம கூட வந்துட்டு இருக்காளே, மனசறிஞ்சு என்னைக்குமே இவ என்ன நோகடிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம்? அப்படி தெரிஞ்சிருந்தா என் அபிராமி எந்த தப்பும் பண்ண மாட்டா, அவளை யாரும் எதுவும் கேட்காதீங்கன்னு உங்க ஆத்து மனுஷாட்ட நீங்க சொல்லிருப்பேன்னா
இப்படி என்ன கேள்வி கேட்டு இருக்க மாட்டேள். ஏன்னா என் மனசு உங்களுக்கு தெரியாதா? நீயும் ஒரு பொண்ணு தானே. எந்த பொண்ணோட மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த பகவானுக்கே தெரியாதப்போ நான் எந்த மூலைக்கு? சரி, நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ஒரு பொண்ணோட மனசுல ரகசியம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சதா சரித்திரமே கிடையாது. நீ மூடி மறைக்கணும்னு நினைக்கிற ரகசியம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். அது வரைக்கும் நான் உன்னை ஒண்ணுமே கேட்க போறது கிடையாது. ஆனா ஒண்ணு, உன்னோட இந்த பிடிவாதம் முதல் தடவையா நமக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. அத பெருசாக்குறதும் திரும்ப ஒட்டுறதும் உன் கையில தான் இருக்கு. இல்லைன்னா பொறுப்பு நம்ம 2 பேர் கையிலயும் தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவரும்னு பொத்தாம் போக்கா நீங்க சொல்லிட்டு பொறுப்பை நீங்க தட்டி கழிக்க முடியாது. விரிசலை ஒட்டுறதும் பெருசாக்குறதும் உங்க கையிலயும் இருக்கு. சாப்பிட வாங்க. அம்மா அபிராமி, என்னோட விஷயத்த ஆத்துல யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நீக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. மன்னிச்சுக்கோங்கப்பா, நாழியா எடுத்து. எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டா நீயாவது பதில் சொல்லுவியா? இல்ல உங்க அக்கா மாதிரி நீ அழிச்சாட்டியம் பண்ணுவியா? என்னப்பா நடந்தது? உள்ளவா விஜி, உங்க அக்கா அபிராமி இருக்காளே, அவ தனக்கு தீராத பழிய தேடிட்டாடி. முந்தா நாள் ஆத்த விட்டு வெளியில போனவ இன்னைக்கு காத்தாலதான் ஆத்துக்கே திரும்பி வந்திருக்கா. எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு ஆத்துல இருக்க ஒத்தர் விடாம கேள்வி மேல கேள்வியா கேட்டு இருக்கா. இவ யாருக்குமே பதில் சொல்லாம குத்துக்கல்லு மாதிரி நின்று இருக்கானா பாத்துக்கோ. திமிரு. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிற அகங்காரம் அவளுக்கு. அக்கா அப்படி சொல்லாதே, ஏதாவது காரணத்தோட தான் போயிருப்பா. நோக்கு ஒண்ணும் தெரியாது விஜி. பெத்தவன் எங்கிட்டயாவது உண்மையான காரணத்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? பாத்துட்டே இரு. ஒட்டியை தூக்கிட்டு இங்கதானே வந்து நிக்கணும். இல்லன்னா எங்கேயாவது பாழுங்கடத்துல விழுந்துதானே சாகணும். ஐயோ, 2 பெண்களை பெற்று நான் இப்படி பாழா போயிட்டு இருக்கேனே. பெரியவளை நினைச்சா எனக்கு வாழணும்னு தோணல, சின்னவளை நினைச்சா எனக்கு சாகவும் தோணலையம்மா. நான் இப்படி நரக வேதனைய இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே பகவானே. அப்பா போறோம், நீ ஒன்னும் உங்க அக்காவுக்கு உட்காந்து வாங்கிட்டு எனக்கு ஒன்னும் சமாதானம் சொல்ல வேண்டாம். அப்பா, உங்க மனசுக்கே நன்னா தெரியும்பா அக்கா தப்பா நடந்துக்க மாட்டான்னு. அவளை வையாதே. புக்காத்துல அக்காவை கேள்வி கேட்க 1000 பேர் இருக்காப்பா. இருந்தாலும் பறிஞ்சு பேச நீங்க மட்டும்தானே இருக்கே. நீங்களும் அவளோட சேர்ந்துட்டு அக்காவை கேள்வி கேட்டா எப்படிப்பா?
நம்ம ஆத்து நிலைமை இப்படியா போகணும்? நேக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நீங்க என்னடானா பேப்பரை கையில வச்சுண்டு நேக்கு என்னடானா உட்கார்ந்துருக்கேள். என்னால தாங்க முடியல. யார இந்த ஆத்துல காவல் தெய்வம்னு நினைச்சேனோ அவளே என் கையை விட்டு நழுவி போயிட்டாளே. ஏராஜி, நோக்கு நீயே புலம்பிட்டு இருந்தா எப்படி? பேசாம கொஞ்சம் காத்தாட வெளியில போயிட்டு வாயேன். நேக்கு போக்கேடா ஏது? கோவிலுக்கு போயிட்டு வாயேம்மா. என்ன நம்ம ஆமை கோயில் மாதிரி தானா? இப்போ தடி எடுத்து வாழலாம் தண்டல்காரனா ஆயிட்டா. ராஜி, அபிராமி பத்திரமா திரும்பி வந்தா பஞ்சமுக விநாயகருக்கு 500 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இல்லையோ, அதை போய் செய்ய. அவ நல்லபடியா ஆத்துக்கு திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் அவ எங்க போனா என்னன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவளால நம்ம ஆமையை சிதறக்கா மாதிரி உடைஞ்சிடுத்து. அவளுக்காக நான் ஏன் பிரார்த்தனையை செலுத்தணும்? ஓஹோ, அப்படின்னா உன் சொல் பேச்சு கேட்டு உனக்கு கைக்கு அடக்கமா இருந்தா அவளுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன், இல்லைன்னா கை கழுவி விட்டுருவ, அப்படிதானே? அந்த அபிராமியை பார்த்து வர வர உங்களுக்கும் தைரியம் வர ஆரம்பிச்சுடுத்து. பாத்துக்கிறேன். என் கண்ணாடி எங்க வச்சுட்டேன்? அகிலா, டி அகிலா. பாட்டி, என்ன பாட்டி கூப்பிட்டேளா? என் கண்ணாடிய கை மறதியா எங்கேயோ வச்சுட்டேன், செத்த தேடி கொடு. இந்த ஆத்துல கண்ணாடியும் சாவி கொத்துமா காணாம போறது? இப்பெல்லாம் மனுஷாலே காணாம போயிடுறா. நானும் என் ஆத்துக்காரரும் அன்னைக்கு சினிமா போயிட்டு வந்ததுக்கு ஆகாசத்துக்கும் பூமிக்கு குதிச்சா. இப்போ ஏண்டி, ஒரு கண்ணாடியை தேடவா இவ்வளவு நேரம்? அத கண்டுபிடிக்க நோக்கு துப்பில்ல. இப்ப கண்ணாடிய மாட்டிட்டு என்னத்த சாதிக்க போறேன்? உங்க கண்ணு எதிர அநியாயத்தை பண்ணிட்டு மனுஷா தெரிஞ்சுட்டு இருக்கா. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கேளா? என்ன பெருசா அநியாயத்தை கண்டுட்ட நீ? இந்த ஆத்து மாட்டு பொண்ணு ராத்திரி முழுக்க காணாம போய் காலையில திரும்பி வந்திருக்கா. அவ எங்க போயிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமோ? அபிராமி எங்க போயிருந்தான்னு அவ ஆத்துக்காரர் விசாரிப்பார். நீ ஏன் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற? எது நேக்கு சம்பந்தப்படாத விஷயம்? நானும் இந்த ஆத்து மாட்டு பொண்ணுதான். நாளைக்கே நானும் கல்யாண காட்சின்னு ஒரு இடத்துக்கு போனா என்னையும் எல்லாரும் சந்தேகமா பாப்பா. நிறுத்தாகிலா, என்ன பேசுற நீ? யார பத்தி பேசுற தெரியுமா? அபிராமி 8 வயசுல இந்த ஆத்துக்கு வந்தவ, என் கண்ணு முன்னால வளர்ந்தவ. நீ தலை குனிற அளவுக்கு அபிராமி மனசால கூட தப்பு பண்ண மாட்டா. இந்த ஆத்து பெரியவாளுக்கு அவ மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நீ எல்லாம் அவளை பத்தி பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அபிராமி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னது? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? சொல்ல வைக்கிறேன். அபிராமி, அபிராமி, மகாலிங்கம், நேத்துல இருந்து எங்கடா போயிருந்த? நீ இந்த ஆத்துல பெரியவனா, லட்சணமா, குடும்பத்துல அக்கறை செலுத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? என்னமாச்சு? ஓ மாட்டு பொண்ணு அபிராமி நேத்து ஆத்த விட்டு போனவ இன்னைக்கு காத்தாலதான் வந்தா. யாரு கேட்டாலும் எங்க போனேன் எதுக்கு போனேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா. என்னால இந்த கேவலத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு அவ இந்த ஆத்துல இருக்கணும், இல்ல நான் இந்த ஆத்துல இருக்கணும். டேய், உன் மாட்டு பொண்ணு ராத்திரி பூரா எங்க போய் தங்கி இருந்தான்னு கேளுடா. இப்ப என்ன? ராத்திரி பூரா அபிராமி எங்க இருந்தான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? எல்லாரும் நன்னா கேளுங்க. நேற்று ராத்திரி முழுக்க அபிராமி ஹாஸ்பிட்டல்ல. அபிராமி, அபிராமி, அபிராமி